அனைவருக்கும் வணக்கம். மூக்குத்தி பூண்டுன்னு சொல்கிறோம். தலைவெட்டி தழை. மூக்குத்தி பூண்டை வந்து மூலத்திற்கு பயன்படுத்துகிறோம். மூலத்திற்கு அரைச்சி ஒரு 10 மிளகு, மூக்குத்தி பூண்டு ஒரு 2 கைப்பிடி அளவு அரைச்சி உள்ளுக்கு 2 கோழி குண்டு அளவுக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலம் எப்பேற்பட்ட மூலமும் சரியாயிடும். அதே போல் துத்தி இலை. துத்தி இலையோட கடுக்காய் பவுட்ரு, நெல்லிக்காய் பவுட்ரு, மிளகு, வெந்தயம் இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பவுட்ரு ஆக்கி தேனில் குழச்சி ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மூலமும் குணமாயிடும். அதே போல் நம்ம வந்து வில்வ இலை. வில்வ இலை வந்து ஆஸ்துமாவுக்கு நல்லது. மிளகு, ஜீரகம், தனியாக வில்வ இலையை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட சளியும் கரைஞ்சி வந்துடும். காச நோயினுடைய எதிர்ப்பு தன்மையும் கம்மியாகிடும். அதே போல் வில்வனுடைய பழத்தை நம்ம உடச்சி உள்ளக்கிற அந்த நார், அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பழத்தை வந்து பனவெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் கேன்சர் பேஷண்ட் கேன்சர் குணமாக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குப்பைமேனி இலை. குப்பைமேனி இலையை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மிக்சியில் அடித்து ஒரு அரை பாலாடை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தோன்னா எப்பேற்பட்ட பூச்சும் சரியாயிடும். அதே போல் பெரியவங்க வந்து சுண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி கரையும், எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதே போல் பப்பளி பழத்தினுடைய விதையை இருக்குது பாருங்கள், விதையை அரைச்சி நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட பூச்சியும் குணமாயிடும். எலுமிச்சம்பழம் நீர்க்கடுப்புன்றது வந்து உடம்பால் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க வில்லேஜில். இன்ட்ரோல் சொட்டாக வருது, வலி இருக்குது இன்ட்ரோல் போனால் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், வெறும் டீத்தூள், கம்பெனி டீத்தூள், இல்லைன்னா திரிரோசிஸு, சக்கரா கோல்டு ஏதோ டீத்தூளை கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை பிசைஞ்சு விட்டு குடிச்சிங்கன்னா நீர்க்கடுப்பு சரியாகிவிடும். அதே போல் மஞ்சக்காமலைக்கு கீழா நெல்லி பசும்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வரலாம். கொத்தமல்லி சாதம் சாப்பிட்லாம். அதே போல் கீழா நெல்லி குணமாக வந்து ஆமணக்கு இலை. ஆமணக்குனா முத்துக்கோட்டை இலைன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம பாலில் கலந்து ஒரு வாரத்துக்கு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மஞ்சக்காமலையும் குணமாயிடும். அதே போல் மஞ்சக்காமலை இருக்கிறவங்க கீழா நெல்லி சாப்பிட்றதோட மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்லாம், கொத்தமல்லி சாதம் சாப்பிட்லாம், இளநீ சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோன்னா மஞ்சக்காமலை சீக்கிரம் சரியாகிடும். அதேமாரி வயிற்று க்ளீன் பண்ணுறதுக்கு மாதத்துக்கு 2 முறை கடுக்காய் பவுட்ரு 1 ஸ்பூன், ஒரு டம்ளர் சுடு தண்ணி போட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு 15 நாளுக்கு ஒரு வாட்டி தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க. மாதத்தில் 2 டைம் குடிங்க. வயிற்றில் இருக்கிற கழிவு எல்லாமே சரியாயிடும். அதே போல் இந்த பிளாஸ்டிக்கில் வர கப்பில் டீலாம் குடிக்காதீங்க. கேன்சர் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. த்ரோட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. வயிற்றில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து பானிபூரி சாப்பிட்டா கேன்சர் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தவிர்த்துங்க கொஞ்சம். நன்றி, வணக்கம்.